வணக்கம் and welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பூந்தி லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். லட்டு ஃப்ளாப் ஆகாம வரதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லிருக்கேன். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பூந்தி லட்டு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் கடலை மாவை நல்லா சலிச்சிட்டு எடுத்திருக்கேன். சலிச்சிட்டு எடுக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணும்போது கட்டி கட்டாமல் வரும். அதுலேயே ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் அதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் பதம் கரெக்டான பதத்தில் நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். இது எப்படி இருக்கணும்னா தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தின்னாக கரைச்சிட்டிங்க அப்படின்னா கிறிஸ்பியாக இருக்கும். நமக்கு கிறிஸ்பியாக இருக்கக்கூடாது லட்டுக்கு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். அப்போ தான் பதம் மாறாமல் கரெக்டான பதத்தில் நம்ம இறக்க முடியும். இப்போ பதம் எப்படி இருக்கணும்னா பிசு பிசுன்னு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பூந்தி போடுறதுக்கு ஆயில் விட்டு அதில் நான் கொஞ்சமாக விட்டு டெஸ்ட் பண்ணுறேன். உடனே மேலே எழுந்து வந்ததுன்னா கரெக்டான சூடில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி பூந்தி கரண்டி எடுத்து அதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து இப்படி தட்டி விடுங்க. கொஞ்ச நேரம் தட்டினதுக்கப்புறமா இப்படி தேய்ச்சி விட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ பூந்தி ரொம்ப நேரம் வேகக்கூடாது. இப்போ பாருங்கள், கரண்டியால் ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு டக்குன்னு எடுத்துடணும். இப்படி எடுத்தால் தான் லட்டு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா விட்டால் கூட பூந்தி ரொம்ப கிறிஸ்பி ஆயிரும். நம்ம கார பூந்தியெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஆயிரும். அதை எடுத்து சிரப்பில் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே விட்டுருங்க. நம்ம அடுத்த ரவுண்டு போடலாம் மறுபடியும். அதே மாதிரி நீங்கள் தட்டி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து தேய்ச்சி விடுங்க. இதே மாதிரி எல்லாமே நம்ம போடலாம். அப்புறம் சுகர் நீங்கள் 3/4 கப் டு 1 கப் வரைக்கும் எடுக்கலாம். 1 கப் எனக்கு ரொம்ப தித்திப்பாக இருந்ததுனால நான் 3/4 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் 1 கப் கூட எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது போட்டோன்னே நான் டக்குன்னு எடுத்து நம்ம சிரப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ எல்லாமே நான் போட்டுட்டேன். எல்லாமே போட்டதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடலாம் ஊறுறதுக்காக. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக ஒரே ஒரு வாட்டி பல்ஸ் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம நெய்யில் முந்திரி வறுத்து அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நெய்லாம். அதுக்கப்புறம் இதே இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டைகள் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா லட்டு உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கம்பி பதம் வரைக்கும் சிரப் காய்ச்சிட்டிங்கன்னா இப்போ சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கடலை மிட்டாய் மாதிரி ரொம்ப கடுசாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் லட்டு ட்ரை பண்ணி பார்த்து இந்த தீபாவளியை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி.